ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபோர்டு ஃபியஸ்டா 2010 மாடலு. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் பிரச்சனை. வண்டியை டோ பண்ணி தான் கொண்டு வந்திருந்தாங்க. இது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா, கீ போடுறேன். கீ போட்டால் நமக்கு இந்த மாதிரி தான் காட்டுது, வண்டி ஸ்டார்ட்டு ஆகலை. ஓகேங்களா, இந்த கிலோமீட்ரு எதுவுமே நமக்கு காட்டல. பிளிங்கிங் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. எல்லா லைட்டுமே ஆனில் இருக்குது. ஃபியூஸ் கேரியர் செக் பண்ணி பார்த்தாச்சு, ஃபியூஸ்லாம் நல்லா தான் இருக்குது. சரிங்களா, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேட்ரி லோ பேட்ரி ஆகிருக்கு, சார்ஜ் போட்டிருக்காங்க. இவ்வளோ தான் விஷயம். சரிங்களா, ஆனால் இந்த மாதிரி நடந்துருச்சு. சரி பெரிய ஃபால்ட்டாக இருக்கும் போலேன்னு நினச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், இது என்ன ஃபால்ட்டுன்றதை நானும் அனலைஸ் பண்ணிட்டேன். ஃபியூஸ் கேரியர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கீர் பாக்ஸ் கிட்ட வர சென்சாரோட கப்போ கல் பிரச்சனையாக இருந்தாலோ இப்படி தான் காட்டும். ஆனால் அதுவும் நல்லா இருக்குது. சிம்பிள் விஷயம் வந்து பாருங்க, நான் எப்படின்னு காட்டுறேன். இப்போது நான் வந்து கீயை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, நம்ம ஃப்ரண்ட்டில் போகலாம். இப்போது பேட்ரியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இது மட்டும் தனியாக செப்பரேட்டாக விட்டுட்டாங்க. இது கீழே எங்கேயோ இப்படி இருந்திருக்கு, கவனிக்கலை. ஓகேங்களா, இதனால நம்ம க்ளோ பாக்ஸில் இருக்கிற ஃபியூஸ் பாக்ஸ் எல்லாமே செக் பண்ணியாச்சு. இது இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போது நான் இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது நான் இதை மட்டும் டைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஒயரில் வந்து கொஞ்சம் கட்டாக இருந்தது, கொஞ்சம் கட்டிங் பிளேயர் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்காக பாருங்கள், இன்ஜெக்டர் வரைக்கும் செக் பண்ணி லைனிங்லாம் செக் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம பார்க்கலாம். கீயை போட்டாச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது சின்ன ஃபால்ட்டு தான், நம்ம பயந்துக்கு ஒன்றும் தேவையில்லை. பார்த்திங்கன்னா அந்த ஒயர் தானே பிரச்சனை. இப்போது நம்ம மீட்டர் பாக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா லைட்ஸுமே எரிய ஆரம்பிச்சிது. அப்படி ஆச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஒயர் தான். இந்த ஒயரில் ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும். அது கிரவுண்ட் தான், மைனஸ் தான் ட்ராவல் ஆகுது இந்த ஒயரில். இந்த மைனஸ் கிரவுண்ட் சரியாக கிடைக்கலன்னா அந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. இது ECM வரைக்குமே இந்த ஒயர் போகுது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இடையில கட்டாயிருந்தாலோ இல்லை கொஞ்சம் டேமேஜாக இருந்தாலோ தயவு செஞ்சு இதை வந்து கரெக்டாக போட்டுருங்க. ஏன்னா லாங் ட்ரிப் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் இதாகிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஆகாது. இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன் இப்படி தனியாக கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் இதை பேட்ரி கழட்டி மாட்டும் போதோ கொஞ்சம் சேஃபாக இந்த ஒயர்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி மாட்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.